வாய்ஸே ஜஸ்ட் பீட்டோட ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் ஐவிஆரோட அடுத்த லெவல் நினச்சிட்டு இருக்கிறீங்க. பட் அதோட லெவலே வேறு when it is built correctly. ஸோ இப்போ நான் என் 10th ஸ்டாண்டர்டோட ஸ்கூல் ஃப்ரெண்டை மீட் பண்ண வந்திருக்கிறேன். இப்போ அவனை வச்சு தான் லைவாக டெஸ்ட் பண்ணி காமிக்க போகிறேன். லைக் இட்ஸ் கோன் பி 1 versus 1 and you're going to see what's the level of voice. தினேஷ் ரெடியா? ரெடி ப்ரோ. நானா இன்னைக்கு அந்த ஏஐன்னு பார்த்துருவோம் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ஹாய், நம்ம எந்த டாபிக் பத்தி ஆர்குமெண்ட் பண்ணலாம்? ஜனநாயகன் இஷ்யூ பத்தி பேசுவோம். நீங்க ஜனநாயகன் இஷ்யூ பத்தி பேசலாம்னு சொல்றீங்க. சரி, இந்த இஷ்யூல நீங்க எந்த பக்கம் எடுக்க விரும்புறீங்க? நான் ஜனநாயகனை சப்போர்ட் பண்றேன். ஓகே, நீங்க ஜனநாயகனை சப்போர்ட் பண்றீங்க. உங்க தரப்புல இருந்து சப்போர்ட் பண்றதுக்கு என்ன ஸ்ட்ராங்கான பாயிண்ட் இருக்கு? இப்போ பாத்தீங்கன்னா December 19 எல்லா சர்டிபிகேஷனும் நம்ம கொடுத்தாச்சு. அப்புறமும் ஏன் கவர்மெண்ட் இவ்வளவு டிலே பண்ணுது அப்படின்னா கவர்மெண்ட் சைடு தானே ப்ராப்ளம். ஆனா ஒரு விஷயம், சில நேரங்கள்ல கவர்மெண்ட் ப்ராசஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுக்கும். அதுக்கு சில லீகல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காரணங்கள் இருக்கலாம். சோ இந்த டிலே கவர்மெண்டோட சைடுல அவனுக்கு ஆல்ரெடி ஒரு சில மிஸ்டேக்ஸ்ல கரெக்ட் பண்ண சொல்லி ஒரு சில இது கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி மூவியை மாடிஃபை பண்ணி December 25 மறுபடியும் மூவியை சப்மிட் பண்ணிட்டாங்க. ஆனா சென்சார் போர்டு ரூல்ஸ் படி ஒரு குறிப்பிட்ட டைம்ல மட்டும்தான் முடிச்சிடணும்னு கட்டாயம் இல்ல. அவங்களுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம சில நேரங்கள்ல அரசியல் காரணங்களோ இல்ல சில பிரஷர்களோ கூட இந்த மாதிரி டிலேவுக்கு காரணமா இருக்கலாம். நீங்க என்ன சொல்றீங்க? இது வெறும் ரூல்ஸ் பிரேக் டவுன் இல்ல வேற ஏதாவது?